இந்த பதிவு என் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன், நீங்களாகவே இருங்க. மக்களையும் ஏமாற்றாதீங்க, தன்னைத்தானே ஏமாற்றிக்காதீங்க. ஏன்னா என் தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவு உள்ளவங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பயாஸ்கு படம்லாம் காமிச்சிங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. அதுக்கு ஆளாயிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அரசியல்வாதிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இந்த விஷயம். ஒரு முஸ்லீம் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சரிங்களா? கூப்பிட்றாங்க உங்களுக்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு, கண்டிப்பாக போகணும், போய் தான் அவனை, தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அரசியல்வாதி, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இருக்கிறீங்க. மக்களும் உங்களை வந்து சேவை செய்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா, என் ஹிந்து சகோதரர்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முஸ்லீம் அரசியல்வாதி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவரை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து ஒரு சேரில் உட்கார வச்சுடுங்க. உட்கார வச்சு நீங்கள் சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் பாருங்கள், கோயிலில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு பிறகு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கள். அவருக்கு கோயிலுக்கு என்ன பண்ண போகிறாரு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பேச சொல்லுங்கள். அது கெத்து, அது சரி. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் பொட்டு வைக்கிறீங்க, அவர் கற்பூரம் கொளுத்தி ஆராதனை கும்பிட சொல்கிறீங்க, சாமி கும்பிட சொல்கிறீங்க, சரிங்களா? அப்போது அவர் வந்து சந்தோஷமாக செய்கிறாரா அந்த வேலை, இல்லை மன சங்கடத்தோடு செய்கிறாரா உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் முஸ்லீம் அரசியல்வாதி உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ ஒரு பொட்டு வைக்கிறாங்க, அந்த பொட்டோட நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்களா? சில பேர் கோயிலை விட்டு வெளியே வந்தோன்னா அழிச்சிடுவீங்க பொட்டு. சில பேர் வண்டியில் உட்காந்து பொட்டை அழிச்சிடுவீங்க. சில பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொட்டை அழிச்சிட்டா வீட்டுக்கு போவீங்க. தேவையாது. அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்கள்? என் ஹிந்து சகோதரர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முஸ்லீம் அரசியல்வாதி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்க சொன்னீங்கன்னா ஏற்றுக்க போகிறாங்க. நான் ஒரு முஸ்லீமா, இந்த மாதிரி நான் உட்காறேன், நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிட்ட பிறகு நான் பேசுகிறேன்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீமுங்க நீங்களும் ஒரு அரசியல்வாதி, ஹிந்து அரசியல்வாதிக்கு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அந்த சகோதரர்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அவரை சேரில் உட்கார வச்சு நீங்கள் நோம்பு திறக்கிறீங்களோ இல்லை தொழுகிறீங்களோ அதை முடிச்சிட்ட பிறகு அவரை பேச சொல்லுங்கள். அவர் பேசுவார். மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன போகிறாருன்னு பேச போகிறாரு, சரிங்களா? இப்போ பாருங்கள், விஜய் தேவையில்லாமல் தொப்பி போட்டு நோம்பு திறந்துருக்கிறாரு, கழுவி ஊற்றுறாங்க. அவருக்கு தேவையாது? முஸ்லீம் இமாம் உங்களுக்கும் கழுவி ஊற்றுறாங்க. இது தேவையா? இல்லையே. நீங்களாகவே இருங்க. அதே மாதிரி ஹிந்து சகோதரர்கள், ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா, சர்ச்சு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் உட்காருங்க. கிறிஸ்டின் சகோதரர்கள் உங்களுக்கும் அவரை உட்கார வச்சு மரியாதை கொடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுற வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கள். இதுதான் சரி. நான் இந்த பதிவு வந்து யார் மனசை நோகு வைக்கணுக்காக பதிவு போடல. என் மனசுக்கு பட்டது. ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நீங்களாகவே இருங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், நான் யார் மனசும் நோக வைக்கணுன்றதுக்காக இந்த பதிவு நான் போடல. எனக்கு மனசுக்கு பட்டது. ஏன் இந்த மாதிரி மக்கள் ஏமாற்றணும், மக்களை தன்னைத்தானே ஏமாற்றிக்கணும், அதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டது, சரிதானே? வரக்கூடிய காரணங்களில் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்னது சரியாக தவறானு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.